ஃபோக்ஸ் கணிதம் அதுவும் அமானுஷ்யமான கணிதம். கணக்கில் எப்படி அமானுஷ்யம் வரும்? ஏன்னா கணக்கு வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி. கணக்கு வந்து நம்பர்ஸு. அதில் எப்படி அமானுஷ்யம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா கூட அதில் ப்ரோக்ராமிங் எல்லாமே நம்பர்ஸ் தான். 010101. இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜி எடுத்துக்கங்க, அதுவும் நம்பர்ஸ் தான். எந்த கிரகம் எந்த திசையில் இருக்குது, அதுவும் நம்பர்ஸ் தான். கணிதம் வந்து எல்லா இடத்துலையும் கணிதம் யூஸ் பண்ணுறாங்க. கணிதம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கணிதத்தில் என்ன ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்துலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, நம்பர்களே ரொம்ப யூனிக்கான நம்பர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6174. இந்த நம்பரை கண்டுபிடிச்சது, அதாவது இதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் தான் மேத்தமெட்டிஷியன் DR கப்ரேக்கர். இந்த கணிதத்தை அவர் கண்டுபிடிச்சதுனால இந்த நம்பருக்கு வந்து கப்ரேக்கர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நம்பருக்கு என்ன யூனிக்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னு, ஏதாவது ஒரு 4 நம்பர், அந்த 4 டிஜிட்டில் அட்லீஸ்ட் 2 நம்பர் வந்து வேறு நம்பராக இருக்கணும். ஒரே நம்பராக இருக்கக்கூடாது. 4மே ஒரே நம்பராக இருக்கக்கூடாது. 2 வேறு நம்பராக இருக்கணும். சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு 8316 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த நம்பரை, அதாவது இந்த 4 டிஜிட்டில் எது பெரிய நம்பரோ அதை முன்னாடியும், அதோட கொஞ்சம் சின்னதை அதுக்கு அடுத்ததும், அதோட சின்னதை அதுக்கு அடுத்ததும், அதோட சின்னதை கடைசியாகவும் போட்டுக்கணும். இப்போ இந்த 8316ல் எது பெரிய நம்பர்னு பார்த்தோம்னா 8, அதுக்கு அடுத்தது 6, அதுக்கு அடுத்தது 3, அதுக்கு அடுத்தது 1. இந்த மாதிரி வரிசைப்படுத்திக்கணும். அடுத்தது பெருசுலேருந்து சின்னதும், அடுத்தது அதுக்கு கீழே சின்னதுலேருந்து பெருசும் போட்டுக்கணும். பெருசுலேருந்து சின்னது மைனஸ் சின்னதுலேருந்து பெருசு, அதாவது 8631 போட்டுக்கணும் இல்லையா? அதை 1, 3, 6, 8 இப்படி போட்டு இதை வந்து மைனஸ் பண்ணணும், அதாவது கழிக்கணும். கழிச்சு வர பதிலை இதே மாதிரி பெருசுலேருந்து சின்னதாகவும் சின்னதுலேருந்து பெருசாகவும் போட்டுட்டு மறுபடியும் கழிக்கணும். கழிச்சோம்னா இப்படியே கழிச்சு வர கடைசி ஆன்சர் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6174 இந்த நம்பர் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை டைம் கழிச்சுட்டே போனாலும் 6174 வரும். இப்போது நம்ம வந்து இந்த ஒரு கணக்கு பார்த்துருவோம். அதாவது 8000, நம்ம நினச்ச நம்பர் என்ன, 8316. இப்போ இதை வந்து பெருசுலேருந்து சின்னது போடுறோம், 8631. அப்புறம் இதை கழிக்க வேண்டிய நம்பர் வந்து 1368. அதாவது இது பெருசுலேருந்து சின்னது, இது சின்னதுலேருந்து பெருசு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கழிப்போம். எத்தனை, 7263 கிடச்சிருச்சு. இந்த நம்பரை நம்ம மறுபடியும் எடுக்கிறோம். அதாவது பெருசு 7, 6, 3, 2. அப்புறம் சின்னதுலேருந்து பெருசு 2, 3, 6, 7. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இது இந்த ஆன்சர் இல்லையா, இதை வந்து பெருசுலேருந்து சின்னது போடணும். அதாவது 6, 5, 5, 2. அதுக்கடுத்து சின்னதுலேருந்து பெருசு 2, 5, 5, 6. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். இந்த நம்பர் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த நம்பர் இல்லையா, இதை வந்து பெருசுலேருந்து சின்னது போடுறோம். 9963. இப்போ சின்னதுலேருந்து பெருசு 3699 நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த நம்பரை வந்து பெருசு சின்னது அப்படி போடுங்க. மறுபடியும் சின்னது பெருசு இப்படி போடுறோம். இப்போ 1, 6. இந்த நம்பர் வந்துருச்சா? இந்த நம்பர் இப்போது இதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ இந்த நம்பர் வந்து நம்ம மறுபடியும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ இருக்குது? பெருசுலேருந்து சின்னது 7, 6, 4, 1. இப்போ 1, 4, 6, 7 இப்படி வச்சுக்கிறோம். இப்போ 11 மைனஸ் 7, 4. இங்கே 3 ஆயிடுச்சு. 13 மைனஸ் 6, 7. இங்கே 5 ஆயிடுச்சு. 5 மைனஸ் 4, 1. இது 7 இருக்குது, 1. இது 6. கடைசி நம்பர் இதே தான். எந்த ஒரு 4 டிஜிட் நம்பரையும் அடுத்தடுத்து இந்த ஃபார்மெட்டில் படிச்சுக்கிட்டே போனோம்னா கடைசியில் வர நம்பர் 6174. இதை தான் கப்ரேக்கர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த நம்பர் வந்து ரொம்ப யூனிக் நம்பர்.